ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கிறிஸ்பி ஃப்ரைட் சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இந்த சிக்கன் மோஸ்ட்லி நீங்கள் ஹோட்டலில் தான் ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஆனால் ஹோட்டலில் சாப்பிட்ற டேஸ்ட்டில் வீட்டில் அப்படியே நம்மளால் சூப்பராக ட்ரை பண்ண முடியும். கரெக்டாக நான் சொல்கிற மெஷர்மெண்ட்டை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். இந்த சிக்கன் செஞ்சு சாமுராய் சாஸில் தொட்டு சாப்பிட்டா டேஸ்ட்டு அவ்வளவு சூப்பராக இருக்கும். அதோட சைடாக ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வச்சு சாப்பிட்டா சூப்பர், சொல்லவே தேவையில்ல. அவ்வளவு டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நாம் சிக்கனை ஊற வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சிக்கனை நீங்கள் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. இல்லாட்டினா உங்கள் இஷ்டம்தான். உங்களுக்கு சிக்கனை என்ன மாதிரி சைஸில் வேணுமோ அது நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நல்ல சிக்கனை கழுவி இந்த மாதிரி நீங்கள் ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. இப்போ சிக்கனை நம்ம ஊற வைக்கிறதுக்கான ஸ்டெப்பு தான் ஃபஸ்ட்டு பண்ண போகிறோம். ஸோ எல்லா சிக்கனையும் இந்த மாதிரி ஒரு பவுலில் போட்டுருங்க. கரெக்டாக 900 கிராம்ஸ் சிக்கன் எடுத்துக்கணும். இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன், அப்புறம் மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் போடணும். அப்புறம் கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், சால்ட்டு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் தயிர் கரெக்டாக 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு முட்டை, அப்புறம் லெமன் ஜூஸ் 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் மிளகுத்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கரம் மசாலா நம்மளே வீட்டிலையே ஓனாக செஞ்சிடலாம். அப்படி ஒரு வீடியோ இருக்குது என்னோடய சேனலில், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அந்த கரம் மசாலா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த கரம் மசாலா நீங்கள் செஞ்சு யூஸ் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி ஒரு 30 மினிட்ஸ்லேருந்து இல்லை 1 ஹவர் வரைக்கும் நீங்கள் நல்லா ஊற விட்டிங்கன்னா சிக்கன் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். ஸோ ஒரு மினிமம் 30 மினிட்ஸ் நீங்கள் ஊற விட்டுருங்க. மேக்ஸிமம் எவ்வளோ நேரம்னாலும் ஊற விட்டுக்கலாம். அடுத்து நம்ம மாவு ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. கரெக்டாக 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. அப்புறம் கரெக்டாக 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. ரெண்டுமே ஈக்குவலாக தான் சேர்க்கணும். அவ்வளோதான். நம்ம 2 ஸ்பூன் மைதா, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டோம். இப்போ இந்த இதுக்கு பப்ரிக்கா பவுடர் 1 டீஸ்பூன் அளவு நம்ம சேர்க்க போகிறோம். அப்புறம் கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்க்க போகிறோம். அப்புறம் சால்ட் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா கெட்டியாக மாவு கெட்டிப்படும். ஸோ கெட்டிப்படாமல் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாவு தான் நம்ம கோட்டிங்க்காக கொடுக்க போகிறோம். சிக்கனில் இதை டிப் பண்ணி நம்ம கோட்டிங் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக இந்த மாவு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு ரொம்ப தண்ணி ஊற்றாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். இல்லாட்டினா மாவு நல்லா கெட்டிப்படும். ஸோ அதனால் கெட்டிப்படக்கூடாதுன்றதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாவு நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருக்கும். ஸ்பைசி லெவல் எதுவுமே இதில் சொன்ன அளவே நீங்கள் போட்டால் போதும், ரொம்ப போட்டுறாதீங்க. இந்த அளவு கரெக்டான லெவல். நல்லா இந்த மாதிரி மாவை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி சூப்பரான மாவு ரெடி ஆயிரும். இப்போ நம்ம கோட்டிங் கொடுக்கறதுக்கு பிரெட் கிராம்ஸ் சேர்க்க போகிறோம். இந்த மாதிரி ரெடிமேடாகவே இருக்கும். அப்படி இல்லாட்டினா நீங்களாவே ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ரெடிமேட் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு. சிக்கனை நம்ம செஞ்சு வச்சுருக்கிற மாவில் ஒரு டிப் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம பிரெட் கிராம்ஸ்லேயும் இந்த மாதிரி டிப் பண்ணிடுங்க. நல்லா எல்லா சைடுமே பிரெட் கிராம்ஸில் முக்கி எடுத்துருங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம இதை ஒரு தனியாக ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். நம்ம ஃப்ரீசர்லலாம் வைக்கணும்னு அவசியமே இல்லை. டக்குன்னு நம்ம செஞ்சு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துட வேண்டியதாக, ரொம்ப ஈஸியாகவே இந்த வேலை முடிஞ்சிடும். நீங்கள் அது மாதிரி இதில் ஒட்டவே ஒட்டாது. என்ன சொல்கிறது, மாவு ரொம்ப தனியாக பிரிஞ்சு போகிறது அந்த மாதிரிலாம் பண்ணாது. நல்லா அந்த பிரெட் கிராம்ஸ் இந்த மாவோட நல்லா ஒட்டிக்கிடும்.
இதே மாதிரி வந்து இப்போ நம்ம இது எதுக்காக செஞ்சு வைக்கிறோம்னா எண்ணெயில் போட்டு எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம எவ்வளோ சிக்கன் வந்து பொரிக்க போகிறோமோ அவ்வளவுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்து வச்சுருங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் இது செய்கிறதுக்கு. பார்க்க தான் உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். செஞ்சு பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். சின்ன பிள்ளைகள்லாம் வேணும் வேணும்னு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா தேவையான அளவு சிக்கனை வந்து இந்த மாதிரி வந்து இங்கே வந்து டிப் பண்ணி எடுத்துருங்க. இதே மாதிரி எல்லா சிக்கனையும் வந்து இந்த மாதிரி வந்து எடுத்துருங்க. இப்போ வந்து நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். ரெடியாக ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் வந்து தேவையான அளவு வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெயெல்லாம் சுத்தமாக குடிக்காது. ஸோ நீங்கள் வந்து நல்லா எண்ணெய் சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பார்த்தீங்களா, கையில் ஒட்டவே ஒட்டாது. நல்லா அந்த பிரெட் கிராம்ஸ் வந்து மாவு கோட்டிங்கோட நல்லா சிக்கனில் வந்து ஒட்டி இருக்கும். ஸோ உங்கள் கையில் வந்து இந்த பிசுப்பாக இல்லை பாத்திரத்தில் ஒட்டுறது அதுக்கெலாம் கவலையே இல்லை. சூப்பராக இந்த மாதிரி இதாக இருக்கும். இப்போ வந்து நம்ம எண்ணெயில் போட்டுடலாம். எல்லா பீசஸையும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களே, சூப்பர். கடைக்கு நீங்கள் போகவே மாட்டீங்க, வீட்டிலையே தான் நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணுவீங்க. அவ்வளவு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நாங்களே வந்து இதை எங்கள் வீட்டில் அப்பப்போ செய்வோம். சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து நல்லா 2 சைடுமே வந்து கோல்டன் ப்ரௌன் கலராக வரணும். ஸோ நீங்கள் வந்து அடுப்பை வந்து ரொம்பலாம் அதிகமாக வச்சிடாதீங்க, மீடியமில் வச்சுருங்க. ஏன்னா அப்போ தான் வந்து உள்ளே வந்து சிக்கன் வந்து நல்லா குக் ஆகும். ஸோ வந்து அடுப்பை வந்து நல்லா மீடியம் லெவலில் வச்சு நல்லா 2 சைடும் வந்து நீங்கள் வந்து திருப்பி போடுங்க. நல்லா சிக்கன் வந்து குக் ஆகணும். பார்த்தாலே அப்படியே உங்களுக்கு சாப்பிட்றப்பே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். கொஞ்சம் நேரம் நல்லா சிக்கனை வந்து இந்த மாதிரி குக் பண்ணிடுங்க, ஃப்ரை பண்ணிடுங்க. பாருங்கள் எவ்வளவு சூப்பராக இருக்குது. அப்படியே நம்ம கடித்து சாப்பிட்டா அவ்வளவு நொறுன்னு இருக்கும். டேஸ்ட்டு வந்து அன்லிமிட்டடாக நம்மளை வந்து சாப்பிட சொல்லிக்கிட்டே இருக்கும். அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். கடையில் செய்கிறத விடவே வந்து வீட்டில் செய்கிறது ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து எல்லாமே ஃப்ரெஷ் சிக்கனு, எல்லாமே புதுசு. ஸோ நீங்கள் பயப்படாமல் எவ்வளவு நாளும் சாப்பிடலாம். குழந்தைகளுக்கு இதை வந்து நீங்கள் செஞ்சு கொடுங்க, இதவே விரும்பி கேட்பாங்க. அவ்வளோதான். அந்த பேட்ச் எடுத்துகிட்டு இப்போ நம்ம அடுத்தது போட்டுடலாம் சிக்கன்னு. அவ்வளோதான். இதை மட்டும் செஞ்சு வச்சுட்டு நீங்கள் வறுக்கிறது மட்டும், ஃப்ரை பண்ணுறது மட்டும்தான் உங்கள் வேலை. சூப்பராக ஆயிரும். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு தடவை போட்ட உடனே வந்து நீங்கள் கரண்டி வச்சு கிண்டாதீங்க, லைட்டாக ஒரு ஷேக் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம வந்து கரண்டி வச்சு கிண்டினோம்னா திடீர்னுட்டு வந்து அது உடைய சான்ஸ் இருக்குது. ஸோ லைட்டாக இது பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் கரண்டி யூஸ் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளவு கிறிஸ்பியாக இருக்குது, உங்களுக்கு பார்த்தாலே வந்து தெரியும். அவ்வளவு வந்து சூப்பராக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அப்படியே கடித்தாலே நல்லா மொறுன்னு இருக்கும். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம இதை வந்து எடுத்துடலாம். நல்லா 2 சைடு கோல்டன் ப்ரௌன் கலராக வந்தோடனே அவ்வளோதான். சூப்பரான சிக்கன் வந்து கிறிஸ்பி ஃப்ரைடு சிக்கன் ரெடி. ஆனால் சைடாக வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ நான் ரெடிமேடாகவே வச்சுருக்கேன், அதையும் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான். இதையும் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. சூப்பர். ஏன்னா சிக்கனுக்கு வந்து சைடாக வந்து இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இருந்துச்சுன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதாவது வந்து சிக்கனும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ஹோட்டல்லாம் போனோன்னா நம்ம அப்படி தானே சாப்பிடுவோம். ஸோ பார்த்தீங்களா, சிக்கன் பார்க்கவே சூப்பராக இருக்குது, நம்மளுக்கே வந்து சாப்பிடணுன்றது வந்து தோணுது. ஸோ சைடாக வந்து சாம்ராய் சாஸு அதையும் வச்சுக்கோங்க. நம்ம வந்து ஹோட்டலுக்கே போக தேவையில்ல, வீட்டிலையே வந்து சூப்பரான சிக்கன் வந்து நம்மளே ரெடி பண்ணிட்டோம். அவ்வளோதான். பார்த்தீங்களா எவ்வளவு கிறிஸ்பியாக இருக்குது, அப்படியே கடிச்சிங்கன்னா அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து சிக்கன் எடுத்தாலே இதைத்தான் செய்வீங்க. பாருங்கள் அப்படியே சாம்ராய் சாஸில் தொட்டு அப்படியே சாப்பிட்டா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். ஒரு கடி கடிச்சிடுங்க, ரொம்ப டேஸ்ட்டு.
நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. கண்டிப்பாக செஞ்சுட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னன்றதை வந்து நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த வாரம் வந்து நீங்கள் சிக்கன் எடுப்பீங்க. சண்டே சிக்கன் எடுத்தீங்கன்னா இதை வந்து கண்டிப்பாக செஞ்சுட்டு எப்படி இருக்குன்றதை வந்து மறக்காமல் வந்து சொல்லுங்கள். அப்புறம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எடுத்து நம்ம சாப்பிட்றலாம். சூப்பர். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி வீடியோஸ் நிறையா உங்களுக்காக வரும். பாய்.